கரூர் சமூகம் 10 நல்ல சிபிஐ சார் குழப்பமா இருக்கு. கிட்ட வாங்க அண்ணா, அண்ணா, கிட்ட வாங்க சார். செல்லம்மா சார், உங்களுக்கு ஒரு இது கவனிங்க. உங்களுக்கே தெரியுது இல்ல, நம்ம வாக்க போடுவோம், நமக்கு வாக்கரிசியை போடுவாங்க. அதுதான் 4 மாசத்துல தேர்தல், அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம், அது முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போறது. அதுக்கு தானே தமிழகத்துல எவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு. கரூர் சமூகம் 10 நல்ல சிபிஐ சார் மத்திய அரசு குழப்பமா இருக்கு. கிட்ட வாங்க அண்ணா, கிட்ட வாங்க சார். செல்லம்மா சார், உங்களுக்கு ஒரு இது கவனிங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு குழு, ஏதாவது ஒரு குழு போட்டு ஏதாவது ரொம்ப பேசுறீங்கன்னா, இப்ப இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை ஆதிநாராயண் தலைமையில் ஒரு குழு. எங்க அந்த குழு என்ன பண்ணுது? தங்கச்சி ஸ்ரீமதி இறந்தால அது கொலைங்கிறீங்க, நாங்க தற்கொலைங்கிறீங்க, உங்க கொலைங்கிறோம், அதுக்கு விசாரிக்கிறீங்க. ஆப்பிரிக்கா நாடு முழுக்க சுத்தல இல்ல, ஒரு 2 கிராமம் தானே, ஒரு கிராமம் தானே, அதுல சுத்துறதுக்கு 2 நீதிபதி, அப்புறம் ஒரு சிபிஐ எல்லாம் போட்டீங்க. இது என்ன சொல்லுங்க இருக்கும் தெரியுது. இது இந்த மாதிரி இந்த நூற்றாண்டுல இன்னும் சாதி பெருமைக்கு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லா வருது சார். அது யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லி கொடுத்தவன், துறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு கற்பிச்சவன், உலகத்துக்கு சொன்னவன் மண்ணில் இன்னொரு கேடு கட்ட இந்த சாதிக்கு வெட்டிக்கிட்டு நாங்க என்ன சொல்றோம்? சாதிக்காக கொலை சொல்ல, சாதியை கொலை செஞ்சிருன்றோம். அது அதுக்கு ஒரு குழு விசாரிச்சு சொல்லுவோம்னா என்னைக்கு சொல்லும்? 4 மாசத்துல தேர்தல், அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம், அது முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போறது. அதுக்கு தானே தூத்துக்குடி கள்ளச்சாராயம் கொழுப்படுத்து போய் நீ குடிச்சு செத்தது, அவன் நடிக்கிற ஒருத்தனை பார்க்க செத்தது. இது என்ன நாட்டின் சுதந்திர தின போராட்டம் கொண்டாடும் போது கூட்டம் செத்துறியா? நீ அதெல்லாம் தேவையற்று செத்தது. அதுக்கு எல்லா இது வருது, நாங்க சார நீங்க சார. தூத்துக்குடியில ஒரு ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது என் நிலத்தை வளத்தை கெடுக்குது, நச்ச ஆலை, அதை எதிர்த்து நாங்க போராடுறோம். என் நீர் கெட்டு போச்சு, இந்த வாரம் மஞ்சளா வருது, சமைச்சா மஞ்சள்ல புளிச்சோறு மாதிரி வருது, எலுமிச்சன் சோறு மாதிரி வருது, சாப்பிட முடியாது, புற்று வருது, இருமல் வருது, தோல் நோய் வருது, நுரையீரல் தொற்று வருதுன்ட்டு போராடின மக்கள் போராட்டம். அதையே சுட்டு கொண்டீங்க. அதுக்கு யாராவது போய் பார்த்தாங்களா? அதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி கொடுத்தாங்களா? ஒண்ணு. இப்போ இந்த கடலூர் நம்ம இதுல விருத்தாச்சலம் பக்கம் மின்னல் தாக்கி இடி விழுந்து 5 பேர் வயக்காட்டுல வேலை செஞ்ச நம்ம பெண் பிள்ளைகள் இறந்து போச்சு. அந்த குடும்பத்துல குழந்தைன்னா தாய் இழந்திருப்பான், அண்ணன்னா தங்கச்சி அக்கா இழந்திருப்பான், தங்கச்சி இழந்து. இப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு யாராவது போய் பார்த்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அப்படி யாராவது கொடுத்து உதவுறதுக்கு இருக்கா? எப்படி யாருக்கு? இப்ப இதே மாதிரிதானே விண்வெளியில வித்த காட்டுறேன்ட்டு கடற்கரையில 15 பேர் செத்தான், 15 லட்சம் பேர் கூடி 15 பேர். அதுக்கெல்லாம் ஒரு வருத்தம் தெரியல, ஒருத்தரும் பார்க்கல, 1 ரூபா கூட காசு கொடுக்கல. நாட்டை பாதுகாக்கிற பாதுகாப்பு படையில இருந்து எல்லையில நின்று சண்டை போட்டு செத்து வர்றான்ல வீரனுக்கு, அவங்கள எல்லாரும் போய் பார்த்தது உண்டா? அந்த வீரனை வணக்கம் செலுத்தினது உண்டா? அதுக்கு ஏதாவது 10 லட்சம் 15 லட்சம் பணம் கொடுத்தது உண்டா? எதை நோக்கி இந்த நாட்டை நீங்க நகர்த்துறீங்க? உங்களுக்கே தெரியுது இல்ல, நம்ம வாக்க போடுவோம், நமக்கு வாக்கரிசியை போடுவாங்க. அது கொஞ்ச நாளுக்கு சைத்துக்கு இருங்க, சரி பண்ணுவோம்.